புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். எழுச்சியில்லா தலைவர்களின் உரைகள் அப்படின்னு என்ற ஒரு நாளிதழில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. தலைப்பு வந்து எழுச்சியில்லா தலைவர்களின் உரைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த தலைவர்களும் ஒரு சப்ஜெக்ட், உரைகளும் ஒரு சப்ஜெக்ட். அதனால அந்த எழுச்சி இல்லாங்கிற அப்ஜெக்டிவ் வந்து தலைவர்களுக்கு பொருந்ததா உரைகளுக்கு பொருந்ததாங்கிற சந்தேகத்தோடய அதை அணுக வேண்டியது இருக்கு. அது எழுச்சி இல்லா தலைவர்களின் உரைங்கிறது சரியா, இல்ல தலைவர்களின் எழுச்சி இல்லா உரைகள் அப்படிங்கிறது சரியா, இல்ல ரெண்டுலயுமே பொருள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோட நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை. அதனால சில பேர் வந்து தலைவர்களுக்கு எழுச்சி இல்லைன்னு சொல்லலாம், எழுச்சி இல்லாத உரைகள் சொல்லலாம். மக்களிடமே ஒரு எழுச்சி இல்லை, ஒரு சாதாரண எலெக்ஷனா இருக்குது, ஒண்ணு வந்து பெரிய இஷ்யூ இல்லை என்று பல காரணங்களுக்காக இந்த பல கோணங்கள்ல இந்த தலைப்பை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய இதை பொறுத்தவரை இன்றைய தலைவர்கள், அதாவது முதல் முறையாக நீங்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல இருக்கிற எழுச்சியும் இன்பமும் உணர்ச்சியும் தொடர்ந்து அதே வேலையை செய்து கொண்டிருக்கும் போது இருக்காது. இன்று முக்கியமாக திராவிட கட்சிகளிலே உள்ள தலைவர்கள் பல எலெக்ஷனை பார்த்துட்டாங்க. திரும்ப அரைச்சமாவே அரைச்சதால அதை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக உள்ளபூர்வமாக செயல்பட முடியவில்லையோ என்ற கேள்வி எழுகிறது. அவை முதல் முறையாக சந்திக்கிற நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் உற்சாகமாக எழுச்சியோட, அது ஒரு இயல்பு தானே, வாழ்க்கையில் அது ஒரு இயல்பு தானே, அது ஒன்னும் தவறா எடுத்துக்க வேண்டியதில்லை. இரண்டாவதாக காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. இன்று மக்கள் வந்து எதிர்பார்ப்புகள் பார்த்து பார்த்து எழுச்சி உரைகளை பார்த்து அதை வெறுக்கின்ற அளவிலே கூட மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பல நேரங்கள்ல வேட்டி கூட கட்டிக்கிட்டு அரசியல் கூட்டங்களுக்கு போறல, நான் பேண்ட் போட்டுக்கிட்டு நான் வந்ததுலேன்னு போறேன். இப்போ வந்து பல தலைவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதி என்ற ஒரு டிபிக்கல் இமேஜ், பேச்சு என்ற ஒரு டிபிக்கல் இமேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புளித்து போய்விட்டது. மக்களுடைய இது மாறிவிட்டது. அதற்கு தகுந்த மாதிரி தலைவர்கள் மாற முயற்சிக்கிறார்கள். அதனால கூட எழுச்சி இல்லாம இருக்கலாம். ஒரு ஜெனரலா அப்சர்வரா பேசுறேன் வழியே ஒரு குறிப்பிட்ட தலைவர். புரியுது. ஏன்னா கட்சியிலிருந்து அப்படி பேச மாட்டீங்கன்னு எனக்கு, கட்சி சார்பாக அப்படி பேச மாட்டீங்கன்னு தெரியும். நான் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேட்டி சட்டையை அடையாளமாக, என்னுடைய அரசியல் அடையாளமாக நான் வேட்டி சட்டையை பார்க்கிறேன். என்னுடைய தொழில், வழக்கறிஞர் தொழிலுக்கு நான் வேறு உடை வச்சிருக்கிறேன். ஒரு தனி மனிதனாக வெளிநாடுகளுக்கோ வெளி இடங்களுக்கோ போகும்போது நான் இன்னும் வேறு விதமான உடை அணிந்து கொள்கிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் அடையாளம் வேட்டி சட்டை தான் சொல்லி சிதம்பரம் இதற்கு முன்னாலேயே இது போன்ற விஷயங்களுக்கு தெளிவாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த வேட்டி சட்டை பார்த்த உடனே ஒரு அரசியல்வாதி என்ற ஒரு சில நேரங்கள்ல மக்களுக்கு வந்து ஒரு தவறான அரசியல்வாதி பற்றிய எண்ணங்கள் வேட்டி சட்டையில இன்று அரசியல்வாதிகள் அணியச்சே பிரதிபலிப்பதால அரசியல்வாதிகளே வேட்டி சட்டை அணிய தயங்குறாங்களோன்னு ஒரு கேள்வி கூட வருது. ஒரு விவாதத்துக்குரிய ஒரு கேள்விதான் அது. அந்த மாற்றங்கள் மக்கள் மத்தியில வந்திருக்காங்கிறதையும் பற்றி பேசலாம். ஆவடிக்குமார், நீங்க எப்படி பாக்குறீங்க? பேசுபவர்களும் உணர்ச்சி வசப்படணும், கூட்டத்திலிருந்து கேட்கக்கூடிய மக்களுக்கும் அந்த உணர்ச்சி கடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்முலாக்கள்லாம் இப்ப வந்து நடைமுறையில இல்ல. எல்லா தலைவர்களும் உள்ளடக்கத்தை மட்டுமே பேசிட்டு போற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அல்லது அவர்களுடைய உடல்நிலை, முக்கியமான தலைவர்களுடைய உடல்நிலை அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்குது. அல்லது மக்கள் மத்தியில அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறத உண்மையிலேயே உணர்ந்து கொண்டு அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் உள்ளடக்கத்தை மட்டும் பேசுகிறார்கள். இதுல எது சரி? இல்ல எல்லாமே சரியா? இல்ல, அதாவது தலைவர்கள் உரைகளுக்கும் யதார்த்தத்திற்கும் தொடர்புகள் குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் உண்மை. எதையாவது பேசி மக்களை உணர்ச்சி வயப்படுத்தி தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று யதார்த்தத்தை நோக்கி வந்திருக்காங்க. இன்றைக்கு ஒரு உரையில் எழுச்சி இருக்கிறா என்று பார்ப்பதை விட உண்மை இருக்கான்னு பார்க்கிறாங்க. இன்றைக்கு அந்த உரை என்பது இன்றைக்கு நவீன வளர்ச்சியினுடைய வேகம் அந்த மக்களை வந்து உண்மையை அதிகம் தெரிஞ்சிக்க வச்சிருச்சு. அதனால இவங்க பழைய நிலையில வந்து இவருடைய பேச்சு ஈர்க்கும், அதனால வந்து கூட்டம் வரும்ன்ற நிலைமை போய்
இவர் பேசுறது எல்லாமே வந்து ஏதோ எதுகை மூணுக்காக பேசுறாரு, இவர் யதார்த்தத்தை பேசலன்ற உணர்வு அந்த கட்சி தொண்டர்களுக்கே வர்றதுனாலதான் அந்த கூட்டங்கள் குறையுது. ரெண்டாவது, வேகமா பேசுறவங்க, எழுச்சியோடு பேசுறவங்க, உணர்ச்சி வயப்பட்டு பேசுறவங்க, உணர்ச்சி ஏற்படுத்த பேசுறவங்க, இது எல்லாமே ஒரு அவங்களுடைய அடையாளத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து ஒரு ஈர்ப்பாளராக கொண்டு வர்றதுக்கு தான் பயன்படுதே ஒழிய, இது வந்து அவங்க மனப்பூர்வமா உண்மையான செய்திகளை சொல்றாங்க அல்லது மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு வந்து சொல்றது இல்லைன்ற எண்ணம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ அந்த உரைகளுக்கு ஒரு மரியாதை இல்லாத நிலை வந்துட்டதுனால இவங்க வந்து அந்த உரையில உதாரணத்துக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிடுற ஒரு இதுல ஒரு கட்சியே மாற்றி சொல்றாரு. தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சியே காங்கிரஸ்ன்றது கம்யூனிஸ்ட் சொல்ற அளவுக்கு அது ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங் இல்ல. அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அதுவும் குறிப்பாக முதுமையில அது போன்ற ஸ்லிப் ஆஃப் தி டங் வந்து புரிந்து கொள்ளக்கூடியது. அதை வந்து நம்ம வந்து அரசியல் பயன்படுத்துறதுங்கிறது சரியா நீங்க வேறு வகையாவும் பார்க்கலாம். அதாவது அந்த அளவுக்கு அந்த உரை ஒரு கவனத்தோடு பேசப்படலன்றதுதான் அதனுடைய உள்ளார்ந்த பொருளா இருக்கும். ஏன்னா நீங்க முதுமை காரணமா இருக்கலாம்ன்றது கூட உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அந்த முதுமையினுடைய அந்த பலன் அவருக்கு பொருந்துமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், கவனிக்கப்படும் வார்த்தைகள். அப்படி இருக்க சொல்ல அந்த வார்த்தைகள் வந்து தடம் புறதுன்றது ஒரு இன்னொரு அணியில் இருக்கிற ஒரு கட்சியை தன்னுடைய அணியில் இருக்கிறதாகவும் தன்னுடைய அணியில் இருக்கிற ஒரு கட்சியை இல்லாதது போலையும் ஒரு பெரிய அந்த ஒரு வார்த்தை என்றது ஒரு பெரிய அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதனுடைய அந்த ஸ்லிப் ஆஃப் தி டங் அப்படிங்கிறது அந்த மாதிரி சிறு பிள்ளைகள் வந்து இதே சிறு பிள்ளைகள் கூட இளைஞர்கள் கூட இரட்டை மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இரட்டைன்னு வந்த உடனே அனிச்சை செயலாக இலை அப்படின்னு சேர்ந்தே வர்றத அந்த தவறை இரட்டை மெழுகுவர்த்திக்கு ஆதரவாக பேசக்கூடிய இளைஞர் கூட பேசுறாரு. அது வந்து ஒரு அனிச்சையாக அவரை அறியாம வரக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து காங்கிரஸுக்கு பதிலா கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு கேட்டாங்கிறதையோ அல்லது அரசியல் பாயிண்டாக பேசணுமான்னு கேட்க இல்ல, அந்த பொருளையே நான் பேசல. அந்த வார்த்தைகள் கவனத்தோடு பயன்படுத்துற நிலையிலிருந்து அந்த உரை இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா ஒரு எழுச்சி என்றது எப்போ வரும்? யதார்த்தத்தோடு ஒட்டி இருந்தாதான் உணர்ச்சி வரும். உணர்ச்சி வேகம் தான் எழுச்சியா மாறும். ஆக இது எல்லாமே ஒரு செயற்கையாகவும் ஒரு ஏதோ கடமைக்கான உரையாகவும். நீங்க குறிப்பாக பேசுறதுனால நானும் குறிப்பாக சில விஷயங்களுக்குள்ள வரேன். 2001 4 வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்ட நிலையில வேட்புமனுக்கள் நிராகரிப்பு அப்படின்னு அறிவிப்பு வந்த அன்று இரவு வேன்ல இருந்து வெளியில வந்து ஆவேசமாக உரையாற்றிய எழுச்சி உரையாற்றிய ஜெயலலிதாவுக்கும் இன்று பொதுக்கூட்டங்கள்ல பேசுற ஜெயலலிதாவுக்கும் அடிப்படையில பெரிய வேறுபாடு இருக்கு. அதே மாதிரியான வேறுபாடுகள் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்குது. அதாவது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறது கூட, அதாவது சில நாட்களுக்கு முன்னால தேர்தல் பிரச்சாரம்ங்கிறத அபிஷியலா ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால வைகோ பேசிய பொதுக்கூட்ட மேடைகள் வேற, இப்போது அவர் பேசக்கூடிய முறைங்கிறது வேற. இப்போ வந்து 1-to-1 வந்து பார்க்கக்கூடிய நபர்களை 1-to-1 அட்ரஸ் பண்ற மாதிரி அவங்களுடைய டோனை மாத்தி அமைச்சிருக்காங்க. நான் சொன்னதுதான் நீங்க சொல்ல வரீங்க. நான் சொல்றது அதுதான். அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில் அந்த உணர்ச்சி வேகம் தான் எழுச்சியா மாறும். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்குது. ஆக வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள வந்து கார்னர் பண்ணி நெருக்குதல் பண்ண சொல்ல அவங்களுடைய உணர்ச்சி அது எழுச்சியா உரையா இருந்தது. இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருந்து 5 ஆண்டுகள் நாங்க செஞ்ச சாதனைகளை சொல்ல அப்போ அந்த வேகம் தேவையில்லை. வேட்புமனு நிராகரிப்பு அதிகாரத்தால் நிராகரிக்கப்பட்டதா அல்லது சட்ட நுணுக்கங்களின் படி நிராகரிக்கப்பட்டதாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம். நீங்க வந்து நெருக்கடியை வந்து அதிகாரம் கொடுத்திருந்ததுன்னா அதற்கு எதிர்வினையாக எழுச்சியும் உணர்ச்சி கொந்தளிப்பையும் புரிஞ்சுக்க முடியும். நாமே செய்துவிட்ட ஒரு விஷயத்துக்கு நாமே உணர்ச்சியோட நடந்துக்கிறது அப்படிங்கிறது அது வந்து உரையை நம்ம திட்டமிடும் விதத்துல தான் இருக்கு. நான் அதை வந்து நான் முழுமையா விளக்கம் பேசினா அது வந்து நீண்ட விவாதமா மாறிடும். பெரிய விஷயம். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான ஒரு செயல் நடைபெறுகின்ற பொழுது
அவங்க உணர்ச்சியை வெளிப்படுத்துற போது அது ஒரு வேகத்தோட தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகளை மட்டும் சொல்லி தனக்கு எதிரியே இல்லை என்ற ஒரு நிலையில போய் எழுச்சியோட யாரை எதிர்த்து பேச முடியும்? எதிர்த்து பேசுறதுக்கும் தன்னுடைய ஆதரவை திரட்டுறதுக்கும் வித்தியாசம். நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, முன்னால எதிரே இருக்கக்கூடிய கூட்டத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணா போதும். அந்த கூட்டத்துக்கு எந்த விதமான உணர்வுகள் இருக்கோ, கூட்டம் எந்த விதமான உணர்ச்சிகளின்படி நிற்குதோ அதே உணர்ச்சியை மேலும் உணர்ச்சி மயமாக்குவதற்காக தலைவர்கள் பேசினாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அந்த கூட்டத்தை விட அங்கு பேசக்கூடிய விஷயங்கள் பரவலாக நேரலை ஒளிபரப்பாக எல்லாரிடத்திலையும் போய் சேருது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பேசுபவருக்கும் பேச்சை கேட்பதற்கு நேரடியாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் இடையில உண்டான உறவு மாறி தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கிறவங்க இவங்களுடைய சிந்தனைக்குள்ள அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதனால ஒரு 1-to-1 இது டாக்குக்குள்ள வர்றாங்களா? எழுச்சி உரை என்பது சத்தம் இருந்து சக்கையாக இருப்பதை விட சத்து உள்ள எழுச்சி இல்லாத உரையே நன்று என்பதும் ஒரு பார்வை இருக்கு. கடந்த காலத்துல பேச்சுக்கலை அப்படிங்கறதாவே வகுப்புகள்லாம் எடுத்தாங்கல்ல, அடுக்கு மொழிகள் இருக்கும். ஆனா அதுல இது இருக்காது, ஒரு சத்து இருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்கள்ல மக்கள் தெளிவாக இருக்காங்க, பல படித்த மாணவர்கள். ஆனா உங்களை போன்ற ஊடகக்காரங்களுக்கு இதுல அந்த காலகட்டத்தில் இந்த காலத்துல நீங்க கூட்டத்தை காட்டுறீங்க. கூட்டங்கள் என்பது கூடுகின்ற கூட்டம் அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டியதே ஒரு இமேஜை உருவாக்குவதற்கே ஒழிய அது உண்மையல்ல என்ற ஒரு சமாச்சாரத்தை மக்கள் புரிந்து கொண்டாலும் இன்னும் தெளிவாக செல்லவில்லை. கூட்டத்தை காட்டி மக்கள் ஒரு பெரிய எழுச்சி இருக்காங்க எல்லா கட்சிகளுமே செய்கின்றது. அதை மாற்றக்கூடிய காலங்கள் வரும். இது ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ஸ் இல்ல ஒரு இதுல போய் பேசுறதுன்றது வேற. ஒரு கூட்டங்கள் கூடுகின்றது, கூட்டப்படுகின்ற கூட்டம், அவங்க காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் தெரிந்திருந்தாலும் அந்த கூட்டத்தை பார்த்தா தான் அந்த என்ன பண்ணுவாங்க, எந்த கூட்டங்களையும் ஒரு காலி சேரை பார்த்து போக்கஸ் பண்ணலாம். அதை பண்ணி ஒரு தலைவருக்கு இது இல்ல, இதெல்லாம் ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ் காட்டுதே ஒழிய மக்களுடைய எழுச்சியோ அந்த கட்சியுடைய எழுச்சியோ. ஆனா இது மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்குவதற்கு பத்திரிகைக்காரர்களும் பேசுறாங்க, அதை பத்தி எழுதுறாங்க. அது அவசியம் இல்லாதது. இன்றைய காலகட்டங்கள்ல சப்ஜெக்ட் வேணும், ஆனா அதையும் உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும்ன்ற கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா உள்ளத்தோடு உள்ளம் உறவாடும் போதுதான் கருத்து பரிமாற்றனுடைய அழுத்தம் இருக்கும். இன்றைக்கு கருத்து பரிமாற்றங்கள் இருந்தாலும் அது ஏதோ மேலோக்க காத்தோட வீசி போயிடும். ஆனால் அந்த அழுத்தம் வேணும்ன்றதுக்கு உள்ளத்திலிருந்து உள்ளம் தான் பேசணும். கண்ணோடு கண்ணோக்கின் வாய் சொல் எதற்குன்னுவாங்க. அந்த வாய் சொல் கண்ணோடு கண்ணோக்கி உள்ளத்தோடு சொல்லாதால, உண்மையை சொல்லாதால அதுல உணர்ச்சி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப உள்ளடக்கம் தான் முக்கியம். அது உண்மையை பிரதிபலிக்கிறதாக இருக்கணும், அது எதிரே இருக்கிறவருடைய உள்ளத்தோடு பேசுவதாக இருக்கணும். அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படிங்கிறது தான் தலைவர்களுடைய இந்த எழுச்சி இல்லா உரைகளுக்கு காரணமா? இல்ல, எழுச்சி உரை என்ற பேர்ல அவங்க பல்வேறு இன்றும் தலைவர்களுடைய உரைகளுக்கு எழுச்சி உரைங்கிற விளம்பரம் தான் வந்துட்டு இருக்கு தொலைக்காட்சிகள். அதான் எழுச்சி உரை என்றதே இன்றைக்கு தலைவர்கள் தங்களை மக்களின் மேம்பட்டவர்களாக காட்டுவதற்கு பல்வேறு உதாரணங்களையும் பல்வேறு வரலாற்று செய்திகளையும் பல்வேறு இலக்கிய உதாரணங்களையும் சொல்லி இவங்க மக்களுக்கு ஏதோ ஒரு புதிய செய்தியை சொல்வதை போன்ற ஒரு பிரமிப்பை உருவாக்கி இவர்களால் உரையாற்றிட்டு இருந்தாங்க. அந்த உரை நான் தயவு செய்து குறிப்பிட்ட இந்த கட்சியையும் சொல்லல, அந்த பொதுக்கூட்ட மேடை இருக்குல்ல, பொதுக்கூட்ட மேடை, பொதுக்கூட்ட அரங்கம், அதற்கான ஏற்பாடுகள், அதுவே மக்களை விட நான் மேம்பட்டவர் அப்படின்னு காட்டும் விதமாகத்தான் பெரும்பாலும் கட்சிகளுடைய மேடைகள் இருக்கு. அதுதான், அதாவது இல்ல சமதளத்துல தரையில இருந்து பேசுறாரா? தரையில இருந்து போட்ட கூட்டங்களை நான் பல கூட்டங்களை பார்த்திருக்கேன், பல கூட்டங்களை தரையில இருந்து போட்ட கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இன்று கூட்டங்கள் கோட்டையை போல அரங்கங்களாகவும் பல்வேறு வடிவங்கள் கொண்ட கூட்டமாகவும் மேடைகளாகவும் மாறி, தலைவராக மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய தலைவராக உள்ளத்தில் இருந்து பேசுகின்ற தலைவராக இருக்காருன்னு யாரும் மறுக்க முடியாது. அது அவருடைய இயல்பு. அது இங்க தான் என்கின்ற இயல்பு அதிகமாக உள்ளவர்கள் அதை தனியாக செய்வார்கள். ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அனைவரும் பார்க்க முடியறது வரையும். அதனால அந்த மனப்பான்மை அவருடைய செயலிலோ உணர்விலோ சொல்லிலோ கிடையாது. மக்களை அணுகக்கூடாத தலைவர்கள், அணுக முடியாத தலைவர்கள், தான் ஒரு தீவிலே மட்டும் இருக்கக்கூடிய தலைவர்கள். இது தொடர்ந்து தமிழகத்திலே
முக்கியமாக இன்று ஆளுங்கட்சியில் உள்ள தலைவர்கள் இருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. இல்ல, அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு எது வேணா செய்யலாம். அவங்க இன்னைக்கு மக்களை சந்திப்பதற்கு அல்லது இவங்க சேவை செய்பவர்களே வேலை இல்லாதவர்கள் இல்ல, சேவை செய்வதிலே கூட ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அவர்களுக்கு வேலை இருக்கும். அவங்க இந்தியாவை ஆண்ட போது அவர்கள் அவங்களுக்கு அப்பவே பார்லிமெண்ட்ல தூங்கின காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம். அதனால அவங்க அது இன்னொரு வகையில சொல்லுவாங்க, அவருடைய டயர்னஸ்ல தூங்குறாரு அப்படின்ட்டு. அது இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்களை சந்திக்கின்ற போது ஒரு பொதுக்கூட்டமா தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காணொளியில ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு ஒருத்தர் இருந்தாருன்னா தூங்குறாருன்னு சொல்லலாம். ஒரு போட்டோவாக ஒரு நொடியில கண்ணை மூடிட்டு பேச்ச கேட்கறத கூட ஒரு போட்டோல காட்டும் போது தூங்கி கொண்டிருந்தார் இவர் பேசும்போதுன்னு சொல்லி அது எல்லாம் நான் அதை சொல்லல. ஊடகங்கள் தான் சொல்லிச்சு. ஊடகங்கள்ல செய்தியை தான் நான் சொன்னேன். நான் போய் பார்க்கல அவர் தூங்கினாரா கண்ணை மூடிட்டு இருந்தாரா அப்பாற்பட்டவை அல்ல. நான் பார்க்கல. நடந்ததை நான் சொல்றேன். வந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டி வந்த சர்ச்சைகள், அதை வச்சுதான் நான் பேசின ஒழிய நான் போய் அவர் தூங்குனதால கண்ணை மூடிட்டு தவம் பண்ணாரான்னு நான் பார்க்கல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு அடிக்கடி பயன்படுத்துற இன்னொரு சொல் அரசியல் பேச்சுல தவம் அப்படிங்கறதும் வந்து போச்சு. அதாவது எனக்கு என்னன்னா, ஒரு தலைவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவங்க வீதிக்கு வந்தாவே அது சாதனையா பேசப்படுது. எப்போ இவர் வீதிக்கு வந்தார் அதுவே ஒரு சாதனைனாலும், அப்போ அவர் இவ்வளவு நாள் வீதிக்கு வராம இருந்திருக்காரு, இப்போ இறங்கி வந்திருக்காருன்னு தான் அதனுடைய பொருள். நான் குறுக்கிட விரும்பவில்லை, இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம். அன்றைய காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் தான் தனது இந்த அகங்காரம் இல்லாம மக்களுடன் மக்களாக ஆரம்ப காலத்துல இருந்து அது போய் இல்ல குடிசை மக்களோட தங்குதா இருக்கட்டும், இவர் மட்டும் இல்ல, எங்களுடைய காங்கிரஸை பொறுத்தவரை காமராஜர் முதற்கொண்டு ராஜீவ்காந்தி முதற்கொண்டு ராகுல் காந்தி வரை பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாகத்தான் இருந்தாங்க. தன்னை தனிமைப்படுத்தி தான் உயர்ந்தவர்கள் என்று காட்டக்கூடிய எண்ணம் இல்லை. ஆனா இங்க அதிமுக தெளிவாக தான் தனி, எனக்கென்று ஒரு ஆசனம் சிம்மாசனம் மக்களாட்சியிலே செய்து கொண்ட ஒரே ஒரு தலைவர். ஏன் சென்னையே வெள்ளத்தில் இருக்கும்போது கூட இறங்காமல் தண்ணீர் தன் அடியிலே கூட படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதல்வர். இந்த மக்களை ஒரு இது மக்கள் கஷ்டப்படுத்தக்கூட அவர் வாக்காளர்களாக ஒரு வாக்கு பெட்டிகளாக பார்த்த முதல்வர் தமிழகத்திலே மட்டும்தான் உண்டு. இல்ல, நான் இது தேவையில்லாத சர்ச்சையில் போக விரும்பல. இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு அகந்தை தான் என்ற அகங்காரம் எப்போ வரும்னா அதிகாரத்தின் உச்சத்துல வரும். ஒரு மத்திய அமைச்சரவை தீர்மானம் போடுது, அந்த தீர்மானத்தை வீதியில கிடிச்சு போடணும் சொல்ற ஒரு அகந்தையின் உச்சியா ஆணவ திமிரா ஒரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சரவையினுடைய தீர்மானத்தை நான் கீழ்ச்சி போடுவேன் சொல்றாரு. அரசியல் சட்டத்துக்கு சவால் விட்டாரு. அப்ப அவர் ஆணவம் இல்லாதவரா? அவர் அதிகாரம் செலுத்தாதவரா? அதிகாரம் உண்டு, ஆணவம் கிடையாது. நீங்க சொல்ல ராகுல் காந்தியை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேவலப்படுத்துகின்ற வரையில் அமைச்சரவை தீர்மானத்தை நான் கிழிச்சு போடுவோம் சொல்றாரு. அதுக்கு பிறகு பிரதமருக்கு தலைவணங்க வேண்டிய நிலை இந்திய அரசியல் வந்தது. ஒரு கேவலமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு தனிநபர் இன்னும் கேட்டா ஜெயிலுக்கு தலைவர் கூட இல்ல. ஆக ராகுல் காந்தி அதிகாரம் செலுத்தின அளவுக்கு இந்திய அரசியல் யாருமே செலுத்தல. ஒரு எதுக்கு செலுத்தினாலும் அதிகாரம் தான். ஒரு அமைச்சரவை கிழிச்சு போட்ட அதிகாரம் இல்லாத அதிகாரம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதி அவர் இல்ல. அவர் காங்கிரஸ் தலைவராக கூட இல்ல. ஆட்சியில் இருக்க அகங்காரத்தால் பேசுறீங்க. மக்களுக்காக பேசுபவர்கள் அனைவருமே மக்கள் பிரதிநிதிகள். சோனியா காந்தி பதில் சொல்ல முடியல. ஏன் இத்தாலியில போய் வாங்கின பிரதமர் மேல வழக்கு வந்தா இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்துக்கே மரியாதை தராத கட்சி சோனியா காந்தி தலைமையில் இருக்க காங்கிரஸ். பொதுக்கூட்ட மேடைகள்ல ஒரே ஒரு தரப்பு தலைவர்கள் மட்டுமே பேசுவதில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப ரெண்டு பேரும் பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. உணர்ச்சி பூர்வமா பேசணும் கேட்டீங்கல்ல, உணர்ச்சிகள் வருது இல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை அப்படின்னு EVK இளங்கோவன் சொல்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்றாரு. அதற்கு பொருள் என்ன? தற்போதைக்கு இல்லை அப்படின்னா ஒரு 6 மாதம் கழித்து அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம்னு பொருளா, அல்லது இந்த 5 ஆண்டுகள் முழுக்க இல்லை என்று பொருளா? தற்போதைக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சிந்தனை உள்ளது. எங்களது சிந்தனை போல எப்படி அர்ஜுனனுக்கு அந்த மரம் தெரியலையோ, மரத்தில் உள்ள கிளைகள் தெரியலையோ,
கிளையில் உள்ள பறவைகள் தெரியலையோ அதுல ஒரு பறவை மட்டும் தெரியாம அதனுடைய ஹார்ட் மட்டும் தெரிஞ்சோ, எங்களுக்கு இலக்கெல்லாம் தெளிவாக காங்கிரஸ் திமுக கூட்டணியின் வெற்றி மட்டுமே. இப்பொழுதைக்கு எங்களுடைய கவனம் பூரா அதுல உள்ளதால மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முடிவுகள் வந்ததற்கு பிறகு அந்த தற்போதைக்குங்கிறதுக்கான சொல் போயிடுமா? இப்போதைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் வரைக்கும் உங்களுடைய இலக்கு ஒன்றுதான். நிச்சயமா மட்டும்தான் தெரியுது. போர்க்களத்தில் இருக்கோம். மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, இங்க சென்னைக்கு வெள்ளத்தை கொண்டு வந்த ஆட்சியை வெள்ள கொண்டு போறோம்னா நிச்சயமாக எங்கள் கவனம் பூரா அதுதான் இருக்கணும். அதுதான் இருக்கு. சரி, ஆனா ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்லையா, ஆட்சியில் அதிகாரத்தை பற்றி என்ன கவலை? தெளிவாக எங்கள் அணியை சொல்லிவிட்டோம். திமுக தான் தனியாக ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து அதையே நம்புகிறோம். இன்றைக்கு வர செய்திகள், பல பத்திரிகைகளில் வர செய்திகளும் மக்கள்கிட்ட நான் பேச வச்ச தெரிகிற எழுச்சிகள் நிச்சயமாக திமுக அறுதி பெரும்பான்மையுடன் தனித்தே ஆட்சி அமைக்கும். அதாவது அடிப்படை இல்லாம கட்டிடம் எழுப்ப முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாமல் அமைச்சரவையில் பங்கு பெற முடியாது, அமைச்சர் கேட்க முடியாது. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு கட்சி இப்படி அமைச்சரவையில போய் இடம் கேட்க முடியும்? அதனால அவங்களுடைய கள நிலவரம் அவங்களுக்கு தெரியுது. அவர் வேற தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்தான்றாரு. அதனால நிச்சயமா காங்கிரஸ் கட்சி ஜெயிக்காது. ஜெயிக்காத கட்சிக்கு போய் கேட்டு ஏன் ஒரு சர்ச்சையை உருவாக்கணும்னு அவர் இப்போதைக்கு வேற வழி இல்லை. அதனால எங்களுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லுது. அவர் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஆணவ பரம்பரையில வந்தவர். ஆணவம் பேசட்டும். 16 வாக்குப்பட்டியல 19 தெரியத்தான போது அன்னைக்கு இதே பேச்சு பேசுவாரான்னு தெரியாது, சந்திக்கத்தான் போறோம். இந்த ஆணவம்ங்கிறது இருக்கக்கூடாது, தான்ற அகந்தை இருக்கக்கூடாது. இது அகந்தை, ஒரு மக்கள் விரோத அரசு இருந்தாலும் அகந்தை உள்ள அரசு, பினாமி அரசு அழிய வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது காலம் சொல்லும். இப்போதைக்கு இதை பற்றிய, அதாவது மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். அதுல அந்த நம்பிக்கை இறங்காம மக்களோட இருக்கீங்களா? ஏங்க அதுக்காக ராஜீவ் காந்தின்னா கட்ட வண்டியில ஒரு ஓட்டு கேட்டாரா? கட்ட வண்டியிலேயே வருவாரு அவரு, உங்கள மாதிரி இல்ல. நீங்க ஒரு போய் எங்கெங்க இவர் கால் வச்சாரோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒழிச்சிட்டு வந்துட்டாரு. நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க விடுங்க, நாங்க என்ன பேசுறீங்க. அதாவது இன்றைக்கு மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும்தான் நம்புகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையான கட்சி இல்லைன்றதுனால அவங்க கூட்டணி சேர்ந்து யாருடைய தயவுலோ இன்னைக்கு 1-2 இடமாவது பெற முடியுமான்னு முயற்சி பண்ணி அதிலும் முடியாத நிலையில் இந்த சொல் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே அவர்கள் துணை முதல்வர் என்றால் நான் துணை முதல்வர், அவர் போலீஸ் துறை என்றால் நான் கல்வித்துறை, சவால் விட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து கூட ஒரு இடம் பெற முடியாத ஒரு பரிதாப நிலையில் சொல்கின்ற வார்த்தை. எனவே இந்த வார்த்தைக்கு பொருள் தேடுவது என்பது ஒரு கூட்டணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வெறும் அரசியல் ரிட்டாரிக்காக, ஒரு அரசியல் முழக்கமாக, வெற்று முழக்கமாக மட்டுமே தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதுல பயனுள்ள விவாதம் எதுவும் இருக்காது, அல்லது உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அது இருக்கும். அதை தாண்டி அதுக்கு வேற எந்த பொருளும் இல்ல அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? இல்ல, அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்ல இதே மாதிரியான கருத்து எதிராக யார் முன்வைத்தாலும் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லல. எந்த கொள்கை திட்டமோ செயல் திட்டமோ வரையறையோ இல்ல. அவங்க தனியா தேர்தல் அறிக்கை, அவங்க தனியா தேர்தல் அறிக்கை, அவங்க தனியா தலைமை, இவங்க தனியா தலைமை, 2 பேரும். ஆனா நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. அதுலயே ஒரு முரண்பாடு. நாங்கள்ன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்த சொல்ல அதுல அவங்க அங்கம் வைக்கணும், அல்லது அதுல ஏதாவது தொடர்பு இருக்கணும். எதையுமே தொடர்பு இல்லாத 2 கட்சிகள், கொள்கை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் வேறுபட்ட 2 கட்சிகள் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொன்னா அப்போ அது மக்களை ஏமாற்றுவதற்கு தங்களுக்கு அந்த வாய்ப்பு வராதுன்ற நம்பிக்கையில சொல்ற வார்த்தை தானே. பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டிடாது. நிச்சயமாக காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் கொள்கை ரீதியாக உடன்பாடு உண்டு. அது மதசார்பற்றது, மக்களுக்கு உதவி செய்வது, அடித்தட்டு மக்கள், எளியவர்களிலும் எளியவர்கள், வறியவர்களும் இருந்து மக்களோடு மக்களுடைய தொடர்புடைய ஒரு இதுவாக மக்களுடைய கேட்டு செய்வது, தான் என்ற அகங்காரம் இல்லாதது. இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டு ஏடிஎம்கே. தான் என்ற அகங்காரம் உள்ள அரசு, மக்களுடைய வெகு தொலைவில் உள்ள அரசு, மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, சொன்னதை செய்யாத அரசு, ஏன் சட்டசபையிலே கூட 110 எண் என்று சொன்னதை நிறைவேற்றாத அரசு. அதனால தான் இதை ஒரு நம்பிக்கையற்ற அரசாக மக்கள் பார்க்கிறாங்க. அவங்க பேசுவதும் செயலுக்கு தொடர்பே இல்லாம மக்களை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில இருக்கு.
அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அதிகாரத்தில் பங்கு பெறுவோமா மாட்டோமா, கூட்டணி ஆட்சி என்பதை அந்த அணி ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா அப்படிங்கறதோட நிறுத்திக்கிறது நல்லது. அந்த இரண்டும் வந்து கொள்கை ரீதியாக ஒன்றுபட்ட கூட்டணி அப்படின்னு சொன்னா இந்த பகுதிக்குள்ள பேச முடியாத நேரம் இல்லாத நேரம் பேசலாம். அது பல விஷயங்கள் வந்து அதோட தொடர்ந்து வருது. கொள்கைகள் ஒன்றுபடாத இருக்குது, பல விஷயங்கள் கொள்கை ஒன்றுபடாம இருக்கும். தெளிவாக சொல்ல முடியும், எங்களை பொறுத்தவரை இலங்கைக்கு உட்பட்டு தமிழர்கள் தனியாக இருக்கணும். அது மாதிரி இல்ல அதனால இல்ல அதாவது பல விஷயங்கள்ல ஒன்றுல ரொம்ப தெளிவான கொள்கை உடன்பாடு இருக்கு. இந்த மக்கள் விரோத அரசு போகணும், ஜெயலலிதாவுடைய ஆணவ ஆட்சி அழியணும். அந்த ஒற்றை புள்ளியில இணைஞ்சு நிக்கிறீங்கிறதுல சந்தேகம் இல்ல. அதாவது இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கூடா நட்பு கூடிய நட்பா மாறினதுக்கு என்ன காரணம்? இரண்டாவது, கூடா நட்புன்னு எங்களை ஏமாற்றி விட்டார்கள், எங்களை பலி கொடுத்து விட்டார்கள், எங்களை பழிவாங்கி விட்டார்கள் சொன்னது வந்து அவங்க கொள்கை உடன்பாடு. ரெண்டாவது, அவங்க ஸ்பெக்ட்ரத்துல 1,76,000, இவங்க நிலக்கரியில 1,86,000, அதனால அது கொள்கை உடன்பாடு. இவங்க ஈழ பிரச்சனையில இலங்கை தமிழர்களை கொல்வதற்கு உத்தரவு போட்டதிலிருந்து அங்க போய் பரிசு போட்டு வாங்கிட்டு வந்தது வரைக்கும் 2 பேரும் உடன்பட்டு தான் செஞ்சாங்க. ஆக ஒவ்வொரு தமிழ்நாட்டில் கெயில் நிறுவனத்தினுடைய அந்த உத்தரவு போட்டதிலிருந்து, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுல கொண்டு வந்ததிலிருந்து எல்லாமே ஒரு கொள்கையோட செஞ்சவங்க. அந்த கொள்கையை வந்து ஏன் வெளியே சொல்லன்றதான் என்னுடைய கேள்வி. நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அவர் அவ்வளவு சொன்னதுனால நீங்க பதில் சொல்லாம என்னால முடிக்க முடியல. நீங்க பதில் சொல்லுங்க. இந்த பகுதி நிறைய, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இதை சொன்னாங்க, ஊழலை பத்தி சொன்னாங்க. 1,86,000 1,76,000 ஊழல்ல பொய் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொன்னது பூரா ஊழலிலான உள்ள போன ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றமே ஊழல் செய்தார்கள் என்று கூறி ஜெயிலுக்கு அனுப்பிய ஜெயலலிதா கட்சியை சேர்ந்தவர்கள் இது பேசுவதுதான் எனக்கு ரொம்ப நீதிமன்றத்தை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ வந்து சோனியா காந்தி மேல வந்து எழுச்சி முடிக்கணும் முடிச்சேன். வேணா நான் மறுபடியும் இருந்து சந்திக்க தெரியாது. இன்னைக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி பயந்து ஓடல, வாய்தா லண்டன்ல குடியுரிமை நாராயணன், நீங்க சொல்லக்கூடிய வழக்கினுடைய இப்ப இறுதி கட்டம் என்னவாக இருக்கு? ஒரு அக்யூட்டலுக்கு எதிராக விடுதலைக்கு எதிரான ஒரு மேல்முறையீடு தான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. அதாவது செய்தார்கள் என்று செய்தார்கள் என்று நீதிமன்றம் சொல்லியதா இல்லையா? தண்டனைக்கு பிறகான ஒரு எதுக்காக கொடுக்கிறது? கனிமொழி கனிமொழி 6 மாசம் உள்ள நீங்க சொன்ன உடனே நான் நீங்க காங்கிரஸை பொறுத்தவரை ஊழலாலே உச்சநீதிமன்றத்தால் இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஆட்சி தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு மக்கள் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்ட அதிமுக தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்னு அரக்கோணத்துல முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் எல்லாருக்குமே மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான அணுகுமுறை தானா அப்படிங்கிற கேள்வியில இருந்து இந்த உரையாடலை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதற்காக அப்படி சொல்லணும்? இல்ல, இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் அடிப்படையில் இன்றைய நிலையில் மக்களுக்கு எது தேவையோ அதை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட அறிக்கை. மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத பற்றி அதிமுக எந்த மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தீர்வாக நீங்க வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கிறீங்க. திமுக எப்படி புரிந்து கொண்டிருக்கிறதோ அதன்படி திமுக தேர்தல் அறிக்கையை வைக்குது. மக்கள் நல கூட்டணி பாஜக பாமக எப்படி புரிந்து கொண்டிருக்கிறதோ அதன்படி அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் இருக்கு. இதுல இதுதான் முழுக்க முழுக்க மக்களுடைய நலன் சார்ந்தது, அது எல்லாம் நலன் சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்வதற்கு எந்த கட்சிக்கும் உரிமை இருக்கா? இல்ல அப்படி சொல்லவும் இல்லை. நீங்க முதலமைச்சர் அம்மா அவருடைய பேச்சை முழுசா படிச்சீங்கன்னா தெரியும். அதுல எந்த இடத்துலயும் அடுத்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எந்த குறையும் சொல்லல, அதை விமர்சனம் கூட பண்ணல. சரி, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை அதை எதிர்ப்பவர்கள் பத்தி தான் சொன்னமே ஒழிய
மற்ற தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு கூட நாங்க பேசல. நீங்க ஒப்பிட்டு பேசல. ஆனா இந்த எதிர்ப்பவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு நிச்சயமா இது மக்களுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்ட இன்றைய கள சூழலையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழலையும் மையமாக வைத்து உரிய ஆய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம். இதை எதிர்ப்பது என்பது அவங்க கள நிலவரத்தை புரியாமல் அல்லது மக்களுடைய உணர்வுகளை தெரியாமல் மக்களுடைய தேவையை அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கிறார்கள் என்ற பொருள் தான் அது சொன்னோம். ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை தான் மட்டுமே அனைத்து மனிதவர் நினைப்பவர். அது இந்த பேச்சிலையும் இதுலயும் அவருடைய அகங்காரமும் மக்களை விட எவ்வளவு தொலைவில் இருக்கிறார் தெளிவுபடுது. எங்கள் கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எங்களுடைய தேர்தல் இருக்கட்டும், பல இடங்கள்ல சென்று கள ஆய்வு செய்து அவர்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், உங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், கூட்டணிக்கு என்று தனியான தேர்தல் அறிக்கைங்கிறது கிடையாது. கூட்டணி கட்சியினுடைய மக்களிடம் நேராக சென்று பேசி அவர்களிடம் எழுதி வாங்கி அவர்களை இது பேசி கொள்ளப்படுது. இது ஏதோ ஒரு ஐவரி டவர்ல உட்கார்ந்து கொண்டு செய்தி இவங்க அப்படிதான் செய்யறாங்க. அவங்க செய்கின்ற ஒவ்வொன்றுமே அதுதான். இல்ல நீங்க நேர்ல போய் வாங்குறீங்க, அவங்க அவங்களுடைய பிரதிநிதிகள் மூலமா இல்ல நீங்க பிரதிநிதிகள் மூலமா இல்ல அவங்க ஒரு தடவை ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா சொல்லுங்க, நான் என்னுடைய எனது ஜெயலலிதா அவர்கள் அதான் அவங்களுடைய எதுவுமே அவங்க பெறுவதெல்லாம் நேரா அங்கிருந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே அவங்களுக்கு இறங்கி அப்படிதான் போகும். இப்பொழுது பேசக்கூடிய பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்ப இந்த சமீப காலமாக யாராவது கேட்கறாங்கன்னா சந்தோஷம், நீங்களாவது கேட்கறீங்களா? பொதுமக்கள் கேட்கறது இல்ல. என் தலைமையிலான அரசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரசுங்கிறது நீங்க இடவாகு பெயர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்களே, அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆகு பெயரா வச்சுக்கோங்க. அதுல நான் இல்ல, என் தலைமையிலான அரசுங்கிறது நானாக, நான் அகந்தையோடு கூடிய நானாக பார்க்க முடியும். நீங்க பார்க்க முடியலன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா பெருவாரியான மக்கள் அவருடைய ஹிஸ்டரியை தெரிந்தவர்கள் ஜெயலலிதாவை பொறுத்தவரை தான் என்ற ஒரே ஒரு இதுதான் ஒன்று. அவர்களை தவிர மற்றவர்கள் யாருமே கிடையாது. மக்களை விட, அதாவது கவர்மெண்ட் ஜனநாயகத்தை பொறுத்தவரை the government of the people, by the people, for the people என்று சொல்றாங்க. ஜெயலலிதாவுடைய அரசு உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு சரியான இலக்கணம். எப்படி என்றால் OFF மக்களை விட வெகு தொலைவில் சென்றடைய, பை BUY மக்களை வாங்குகின்ற அரசு, அது இப்படித்தான் செயல்படுறாங்க. the government FAR ஃபார் மக்களிடம் வெகு தொலைவில், FOR கிடையாது. இவங்களை பொறுத்தவரை இப்படிதான் இந்த மாதிரி ஒரு அரசு. இவங்க பேசுறாங்க ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க தெளிவாக இந்த இதுல சொல்றாங்க. இந்த யார சொன்னாங்கன்னு சொல்றேன், கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, தொழில் துவங்க அனுமதிப்பதில் மின் கொள்முதலில் ஊழல், இதை அனைத்தையும் செஞ்சது யாரு? நான் பேர் சொல்லல, அவங்களுடைய ஸ்பீச்சை மட்டும் படிக்கிறேன். இத படிக்கச்சே மக்களுக்கு யாருடைய இது வருதுன்னு பாருங்க. கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, தொழில் துவங்க அனுமதிப்பதில் ஊழல், மின் கொள்முதலில் ஊழல், இவை அனைத்தையும் வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஊழல், பணிமாற்றத்தில் ஊழல், எங்கும் எதிலும் ஊழல்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு 2 வார்த்தையை விட்டுட்டேன், நான் வேணும் தான் விட்டேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும். நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் இல்ல, அதான் சொல்றேன். இவன் அதுலயே அவங்க பண்றாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட் இது பண்றதுல பண்றாங்க. த பாட்டம் லைன் இஸ், இவங்க சொல்றது பூரா இது சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க, இட் பவுன்சஸ் ஆன் மீ அண்ட் ஸ்டிக்ஸ் ஆன் யூன்னு. இந்த அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஆட்சிக்கு தெளிவாக பொருந்தும். மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. பேரை மட்டும் சொல்லாம சொன்னாங்கன்னா நிச்சயமாக மக்கள் மனதிலே முதலிலே வருவது அவர்களது ஆட்சியாத்தான். அவங்க சொல்லி இருக்கிறது முந்தைய திமுக ஆட்சியில் அப்படின்னு பேரை மட்டும் சொல்லாம சொல்லியிருந்தாங்கன்னா தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்த அளவு வளர்ந்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஐ வில் பி ஹாப்பி. அந்த அளவுக்கு நாங்கள் தவறு செய்தோம், நாங்க ஏமாற்றினோம், ஊழல் செய்து உள்ளே போனோம், ஜெயிலுக்கு உச்ச நீதிமன்றம் எங்களை சென்றது, இப்பொழுதாவது திரும்பி விட்டோம். அவங்க சொன்ன மாதிரி இது திமுக ஆட்சியிலும் நடந்தது, அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஆட்சியிலும் இது நடந்தது அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? இத இல்ல மக்களுக்கு அவங்க ஆட்சியில மட்டும் நடந்ததாக ஒரு சித்திரம் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக வரும். ஏன்னா சமீப காலத்துல அவங்க தானே பண்ணிருக்காங்க எல்லாம். கடந்த 5 வருடங்களா காலம் தான் தீர்மானிக்கும். அதாவது லேட்டஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அது உண்மைதானே இல்லையா? உண்மைதானே. அதாவது கடந்த காலங்களோட சமீப காலங்கள் நடந்தது நம்ம மனதில் தொடர்ந்து நிக்குது. இன்னொன்னு சில நேரங்களில் கடந்த கால தவறுகளை மாற்றிக்கொள்பவர்கள் உள்ளார்கள். ஆனா அந்த தவறு சிலர்கள் சில பேருக்கு அது மாற்றமே செய்வதில்லை, அதை ஒப்புக்கொள்வதும் இல்லை. அது தவறான அணுகுமுறை. இன்னும் கேட்டா சில இடங்கள்ல எங்கள் தவறுகளை மாற்றிக்கொள்கிறோம் என்று ஸ்டாலின் அவர்களை சொல்லிக்கிறார். அதாவது ஆனா இவங்க திமிரு.
செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா உத்தமன் வந்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு காங்கிரஸ் வர்றதை தவிர வர வழி இல்லை. ஏன்னா அவங்க எல்லா தேர்தலும் இதுல தெளிவா முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பேச்சில் தெளிவா இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள். நிலக்கரி ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்களை செய்து மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணி தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி. காமன்வெல்த் விளையாட்டிலே கூட விளையாடியவர்கள் என்றால் அது அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஊழல் கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் பேசினது. அவங்க சொன்ன வார்த்தையை சொற்றொடர் அதை அப்படியே படிச்சேன். அதனால தெளிவா சொல்லிருக்காங்க. அதை போலவே கிரானைட் ஊழலை பத்தி திமுக பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கு? கிரானைட் நீங்க நீங்க தேவையில்லாம குறுக்கிடாதீங்க. சகாயம் வந்து இன்னைக்கு ஆட்சியில மட்டும் நடந்தது அறிக்கை கொடுத்தாரா? ஏற்கனவே கருணாநிதி ஆட்சியில் நடந்த அயோக்கியத்தனா கருணாநிதியுடைய மகன் அழகிரியினுடைய மகன் தயாநிதி மாறன் செய்த தயாநிதி செஞ்ச ஊழல் எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்லிருக்காரு. இன்னும் சொல்ல போனா மதுரையில இந்த கிரானைட் ஊழலை வெளிப்படுத்திய ஒரு பத்திரிகை அதிபர் அவருடைய மகன் மணிமாறன் உள்பட எல்லாரையும் பிடிச்சி ஜெயில வச்சாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அவங்களை விடுதலை பண்ணிச்சு. எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இன்றைக்கு அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாரையுமே வந்து திமுக ஆட்சியில நியமிக்கப்பட்டவர். திமுக ஆட்சியில இன்னைக்கும் சகாயம் மட்டும் இல்ல, அனில் மிஸ்ரா வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரியும் அதிமுக ஆட்சி மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்ல நான் சொல்லிடுறேன். ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுவா இருக்கு. எந்த ஸ்பெசிபிக்கா இந்த ஊழல் சொல்லல. ஒரே ஒரு நிமிஷம். அதிமுக ஆட்சியில நீக்கமர இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லல. நீக்கமரனா பொருள் என்ன? அதாவது இது வந்து ஏமாற்று வேலை. முழுசா கேட்டுக்குங்க. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலங்கிறது எதிர்க்கட்சிகள் அதிமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க திமுக ஆட்சியிலையும் அதே மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இதுல வந்து இந்த விதமான குற்றச்சாட்டுகளை தங்கள் மீது எதிர்கொள்ளக்கூடியவர்கள் மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்றது? ரெண்டு தரப்புமே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கும் போது எப்படி வந்து நீங்க வந்து மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு போலியானவை, பொய்யானவை, ஆதாரமற்றவை, அவதூறானவை. அவர்கள் தங்களுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புவதாக நினைத்துக் கொண்டு பொதுவா குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்றோம். நேற்றைக்கு கூட முதலமைச்சர் அம்மாவுடைய பேச்சுல தெளிவா சொல்றாங்க. இத்தாலியில ஹெலிகாப்டர் வாங்கினதுல ஊழல் நடைபெற்றது. அங்க அதை பணம் கொடுத்தவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. பணம் வாங்கினவங்க இன்னும் இந்தியாவில் விசாரணை கூட எதிர்கொள்ள முடியாம சோனியா காந்தியும் அவங்களுடைய குடும்பமும் இன்னைக்கு பேசாதீங்க. நான் ஏற்கனவே நீங்க பேசாதன்னு சொல்லி நீங்க பேசினீங்க. ஆனால் பேசக்கூடிய உரிமை இருந்தாலும் நான் செய்யல. நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு பிரச்சனையும் ஊழல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு விசாரணையில் இருக்கு. இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எல்லா வகையிலும் ஊழல் செஞ்சதுனாலதான் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பலகீனமான பரிதாப நிலைக்கு போனதுக்கு ஊழல் புகார்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மக்கள் நலனின் அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்க ஊழல் ஆதாரபூர்வமாக இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு வந்த பிறகு அது வந்து எடுத்து விவாதிக்கிறது என்பது வேறு. ஆனா இந்த ஆட்சியில ஊழல் இவர் செஞ்சதெல்லாம் ஊழல் 19 இதுல இப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு இதுல ஊழல் நடந்தது, இவ்வளவு பணம் வந்து கையாடல் நடந்தது, இவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினாரு, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்க சும்மா வந்து அரசியல் கட்சிகள் ஆதாயத்துக்காக குற்றச்சாட்டுகளை சொல்வது வந்து இந்த அரசு என்ன முடிச்சிடறேன். இந்த அரசினுடைய நற்பெயரை களங்கம் படுத்துவதற்கு நிறைவு செய்யணும். இறுதியான பகுதி ஆளுநர்கிட்ட போய் நீங்க கொடுத்த புகார் உட்பட பொதுவாக இந்த துறையில் ஊழல் நடந்திருக்குது, அந்த துறையில் ஊழல் நடந்திருக்குதுன்னு பொதுவாக 20 லிஸ்ட் 24 லிஸ்ட் கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். அவருக்கு சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த பர்டிகுலர் டீல்ல இவ்வளவு இந்த குறிப்பிட்ட மின்சார ஊழலை பற்றி பக்கமா இருக்குது. அதுக்கு நான் வரல. அதுக்கெல்லாம் அப்புறம் போகலாம். இந்த 19 ஸ்பெசிபிக்கா இந்த ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றம் சாட்டு மட்டும் இல்ல, குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜெயிலுக்கு போனவர் தெளிவுபடுத்த விரும்புறேன். 96 சரி, 2001 சரி, 2011 சரி,
இந்த ஆட்சி வந்த பிறகு நீதி பரிபாலன முறையில குற்றச்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டதா? உச்ச நீதிமன்றம் கடைசியில என்ன சொன்னது அப்படிங்கிற இல்ல அது இல்ல. இன்றைய போருக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு சென்று தண்டனையை அனுபவித்த ஒரு குற்றவாளி. ஒரு நீதிமன்றம் அதற்கு பிறகு ஒரு நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. விடுதலைக்கு எதிராக உண்டான அப்பீல் பெண்டிங்ல இருக்கு. அந்த நீதிபதி சொன்னதுல கூட நீதிபதியை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கு, அதுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனா அந்த நீதிபதி கூட இவர் குற்றம் செய்யாதவர் என்று சொல்லவில்லை. தெளிவாக சொல்கிறேன், இவர் குற்றம் செய்தால் 10%க்குள்ள அவ்வளவுதான் விஷயம். அதாவது சோனியா காந்தி செய்த அயோக்கியத்தனம், சோனியா காந்தி செய்த அயோக்கியத்தனம் காங்கிரஸ் ஆட்சியை பயன்படுத்தி கர்நாடகாவில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு அப்பீல் செஞ்சு இன்றைக்கு பண்ணிருக்காங்க. அதனுடைய நன்றி கடனாக தான் திமுக இன்னைக்கு காங்கிரஸ் தூக்கி சுமக்குது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.